சார் வணக்கம். நம்ம இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார் குரூப் 4 தேர்வுமுடிகள் வெளியிட்டாங்க. அதுக்கான கவுன்சிலிங்கும் இப்போ தற்போது நடந்து கொண்டிருக்கு. ஓகேங்களா? ஸோ, இதில குறிப்பா என்ன பண்ணுது, சேல்ஸ்மேன், சேல்ஸ் வுமன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 192 காலி பணியிடங்கள புதிதாக அதில வந்து இணைச்சாங்க. ஓகேங்களா? இதற்கு வந்து சேலரி பார்த்தீங்கன்னா, 4140லேருந்து 10,000 வரைக்கும் தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதில வந்து ஆல் ஓவர் இந்தியான்னு சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா? அண்ட் தென் 5 இயர்ஸ் பாண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டும் போடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அவங்க. ஓகேங்களா? ஸோ, அதனால நிறைய பேர் தேர்வு செய்றதுக்கு ஏன்னா ஒரு குரூப் 4 தேர்வுல வந்துட்டு உங்களுக்கே தெரியும் எத்தனை வருடம் ஒரு கடின உழைப்பை குடுத்து தான் இத நீங்க வெற்றி அடைஞ்சிருப்பீங்க இல்லைங்களா? ஸோ, சாதாரணமா கிடையாது ஒரு ரேஸுக்குள்ள என்ட்ரி ஆகி நீங்க போஸ்டிங் வாங்குறது என்பது இல்லைங்களா? அது எதுவா இருந்தாலும் சரி. ஸோ, ஆனா இவங்க இந்த பேசிக் பே வைக்கும்போது நிறைய பேர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இதுக்கு நான் வில்லிங் குடுத்துட்டு ஏன்னா ஃபாரஸ்ட் கார்ட் எடுத்துக்கலாம். ஏன்னா குரூப் 4 ஜேஏ, விஏஓ, பில் கலெக்டர் இந்த கவுன்சிலிங் வரும்போதே ஸோ, அவங்க ஃபாரஸ்ட் கார்டு கன்ஃபார்ம் வந்துருவாங்க. புரியுதுங்களா? ஸோ, அப்படி அந்த பார்டர்ல இருக்கவங்க இந்த சேல்ஸ்மேன், சேல்ஸ் வுமன் லைக் யாரும் எடுக்க மாட்டாங்க. யார் எடுப்பாங்க அப்படின்னு யார் எடுக்க மாட்டாங்கன்னா, டாப்பர்ஸ் யாருமே எடுக்க மாட்டாங்க. லைக் எல்லாருமே ரெவென்யூ, ரூரல், விஏஓ இந்த மாரி போஸ்ட் எடுத்துட்டு போவாங்க. கோர்ட்டு, எம்ப்ளாய்மென்ட் ஆஃபீஸ், அக்ரிகல்ச்சர், ஆர்டி அண்ட் மெடிக்கல் ரோல் இந்த மாரி டிபார்ட்மெண்ட் தான் எடுப்பாங்க இல்லைங்களா? சேல்ஸ்மேன், சேல்ஸ் வுமன் அப்படி தான் இருக்கும். ஸோ, இத எப்படி என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. ஏன்னா நெறைய பேர் நானும் நம்ம சேனலுமே சொல்லியிருப்போம். சார் இத பார்த்து எடுத்துக்கோங்க. இந்த கோட் வந்து பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. எதுவுமே வேலை இல்ல அப்படின்னா, ஒரு ரூ. 4000 ரூ. 5000 சம்பளத்துக்கு போலாம். இல்லைங்களா? பஸ் இவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சு இந்த வேலைக்கு போக முடியுமா? இந்த சேலரி பேக்கேஜுக்கு அதுவும் ஆல் ஓவர் இந்தியான்னு சொல்லிட்டாங்க. அதுவும் 5 இயர் வந்து வெளியில தான் இருக்கணும். நீங்க அதுக்கப்புறம் தான் எதுனாலுன்ற மாரி சொல்லிட்டாங்களே. ஸோ, அதனால இது யார சூஸ் பண்ணது கொஞ்சம் கஷ்டம் தான் சார். நீங்க பார்த்து சூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு நான் சொன்னேன். ஓகேங்களா? ஆனா இப்ப அத வந்து திருத்தியிருக்காங்க சார். ஓகேங்களா? பே லெவல திருத்தியிருக்காங்க. ஸோ, 16,500 இருந்து 52,510 வரைக்கும் உங்களுக்கு லாஸ்ட் பேவா கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ, இந்த 16,500 என்பது எதற்கான சேலரினா வாஷருக்கும் இதே சேலரி தான். ஃபாரஸ்ட் வாட்சருக்கும் இதே சேலரி தான். ஸோ 16,500. ஸோ இது வந்து ஒரு பேசிக் பேவானப்போ கொஞ்சம் கொஞ்சம் இல்ல நிறையவே ஓகே. இது வந்து ரீசனபிள். அதாவது குரூப் 4 விட கம்மி தான். குரூப் 4க்கு பேசிக் பே 19,600 பட் 19,500 அண்ட் 18,600 பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் கார்டு. பட் இதுக்கு 16,500 வாட்சருக்கு. அதே பேசிக்கில இந்த சேல்ஸ்மேன், சேல்ஸ் வுமன் குடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து வரவேற்கக்கூடியது தான் சார். ஸோ நிறைய பேர் இந்த பார்டர்ல இருப்பீங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். ஓகேங்களா? கண்டிப்பா நீங்க அந்த போஸ்டிங் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஏதோ ஒரு வேலை கிடைக்கல அப்படின்னும்போது ஏதோ ஒரு வேலை வேணும் இல்லையா? ₹1 கவர்மெண்ட் காசு வேணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா? அது ஒரு பழமொழி இருக்கு பழங்காலத்துல இருந்தே. ஸோ நீங்க இதில போய் ட்ரை பண்ணி இதில வந்தா நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. திருப்புனா அடுத்த வருடம் இவ்வளோ காலி பணியிடம் வருமா? இல்ல இந்த பதவிகள்லாம் வருமான்னு தெரியல. ஓகேங்களா? நீங்க தொடர்ந்து முயற்சி செஞ்சே இருங்க. ஓகேங்களா? ஸோ நீங்க எங்க போனாலும் இதில சேல்ஸ்மேன், சேல்ஸ் வுமன்ல ஒர்க் கம்மியா தான் சார் இருக்கும். ஓகேங்களா? தமிழ்நாடு கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு சங்கத்தால தான் இது இயங்குது. ஓகேங்களா? ஸோ இதில ஒர்க் அவ்வளவா இருக்காது. ஓகேங்களா? ஸோ ஏன்னா நீங்க வெளியில ஒர்க் பண்ற மாரி இருக்கும். ஸோ பார்த்துக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஓகேங்களா? ஸோ நீங்க கன்டினியூவா உங்களோட ஸ்டடிய கன்டின்யூ பண்ணி இத அச்சீவ் பண்ணிருங்க. ஓகேங்களா? சரிங்க சார். இது ஒரு பக்கம். ஸோ எல்லாரும் கலந்துக்கின்னு இந்த போஸ்ட்டே எடுக்கிறவங்க வில்லிங் இருக்கிறவங்க கண்டிப்பா எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? சார் அதே மாரி இப்ப குரூப் 2 அண்ட் 2A வோட எக்ஸாமினேஷனுக்கான ஹால் டிக்கெட் நேத்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இப்ப அந்த மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் 8ஆம் தேதி பிப்ரவரி மாதத்து 8 நடக்குது. அதுக்கப்புறம் 2 மெயின்ஸ் வந்து பிப்ரவரி 23ஆம் தேதி நடக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ ஓஎம்ஆர் இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து பிளாக் பால் பென் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? பென்சில்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுமாரி இர்ரிலவென்ட்டடா எதனா எங்கேயும் சும்மா கிறுக்கக்கூடாது. இந்த மாரி இதெல்லாமே நீங்க செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுங்க. அதேமாரி அந்த குடுத்துருக்க பாக்ஸில ஏனா ஏ கரெக்ட்டா, பினா பி இது மாரி இருக்கணும். கரெக்ட்டான டோட்டலுக்கு போடணும். ஓகேங்களா? ஒரு வேளை நீங்க ஒழுங்கா ஷேர் பண்ணல, அந்த டோட்டல் வந்து கரெக்ட்டா கூட்டி போடல. ஏஎஸ், பிஎஸ் ஓகேங்களா? டோட்டல் கூட்டி போடல அப்படின்னா, உங்களுக்கு 2 மார்க் டிடக்ஷன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ கரெக்ட்டா பார்த்துக்கோங்க. இது ஆல்ரெடி இருந்த இன்ஸ்ட்ரக்ஷன் தான். இருந்தாலும் நமக்கு ரிமைண்ட் பண்ணுறதுக்காக டிஎன்பிஎஸ்சி அவங்க வந்து வலைதளத்தில வெளியிட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதே பாருங்க. பிஃபோர் ரைட்டிங் ஷேடிங் கொஸ்டின் ஓகேங்களா? நீங்க இதுக்கு முன்னாடி கொஸ்டின் புக்லெட்ல உங்களுடைய நேமு இதெல்லாம் ஷேர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏன்னா ஃபஸ்ட்டு 9 மணிக்கு உங்களுக்கு ஆன்சர் செட் குடுத்துருவாங்க ஓஎம்ஆர் செட்ல. அதில உங்களோட ஃபோட்டோ, ரிஜிஸ்டர் நம்பர்லாம் கரெக்ட்டா இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? நீங்க செலக்ட் பண்ண பேப்பர் கரெக்ட்டா இருக்கான்னு பாருங்க. ஓகேங்களா? 10ஆம் வகுப்பு தரம் தமிழும், டிகிரி ஸ்டாண்டர்ட் லெவல்ல ஜெனரல் நாலேட்ஜ் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ 40 கொஸ்டின் மேக்ஸ் இருக்கணும் எஸ்எல்சி தரத்தில. ஓகேங்களா? அது மென்ஷன் பண்ணி தான் குடுத்துருப்பாங்க. அத பார்த்துக்கோங்க. ஒருவேளை நீங்க மாத்தி குடுத்தா அட்லீஸ்ட் சொல்லுங்க. சார் இது தவறா இருக்குது. எனக்கு மாறி வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இத என்ன பண்ணணும், நீங்க புக்லெட் நம்பர் எழுதி ஷேர் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்க குடுக்கணும் அப்படின்னு சொல்லுங்க. ஓகேங்களா? நீங்க யாருக்குன்னா ஆல் இன்விஜிலேட்டர்ல நீங்க வந்து ரிமைண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பார்த்துக்கோங்க. ஒருவேளை நீங்க இத டிஃபெக்ட் கண்டுபிடிச்சு நீங்க குடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. கண்டுபிடிக்கலாம் அவங்க மாத்தி தர மாட்டாங்க. பார்த்துக்கோங்க சார். ஓகேங்களா? இதெல்லாம் ஆல்ரெடி இருந்த இன்ஸ்ட்ரக்ஷன் தான் நமக்கு ரிமைண்ட் பண்றாங்க. ஓகேங்களா? ஸோ இதனால் இப்படி இருந்தா ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் புக்லெட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா?
அடுத்தது அதே மாதிரி முன்ன சொன்னது தான் ஓகேங்களா. நீங்கள் ஓஎம்ஆர் ஷீட் ஆன்சர் பண்ணும்போது புக்கில் நம்ம ஆன்சர் பண்ண முடியும் உங்களுடைய ஃபோட்டோ எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இட்ஸ் ஷெல் பி என்சர்ட் தட் ஓஎம்ஆர் ஆன்சர் ஷீட் ஓகேங்களா. ஸோ கேண்டிடேட் ஒன்லி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கரெக்டாக பார்த்துக்கோங்க ஓகேங்களா. ஸோ உங்கள் ஓஎம்ஆர் தானே உங்கள் ஃபோட்டோ தானே கரெக்டாக பிரிண்ட் ஆகிருக்கு என்னென்னு பார்த்துட்டு நீங்கள் புக்லெட்டில் ஆன்சரை ரைட் பண்ண ஆரம்பிங்க ஓகேங்களா. சரிங்க சார். நம்ம சேனல் தான் ஃபஸ்ட் டைம் பார்த்தோம்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா. ஸோ அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறோம் ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி இந்த ஃபாரஸ்ட் கார்டுக்கு எப்போ கவுன்சிலிங் நடக்கும் அப்படின்னு கேட்டீங்க சார். டைப்பிஸ்ட் முடிச்சா தான் நடக்க முடியும். நிறைய பேர் கேட்டிருக்கீங்க கமெண்ட்டில். ஸோ டைப்பிஸ்ட் முடிஞ்சால் தான் அடுத்தது நடக்கும் ஓகேங்களா. ஸோ சொல்கிறேன். அதே மாதிரி இந்த ஃபாரஸ்ட் கார்டுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ 5ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் சர்டிஃபிகேட்டும் ஃபஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்லாம் அப்லோட் பண்ண சொல்லி. ஸோ யாரோட நம்பர் இருக்கோ அவங்களாம் தயவு செஞ்சு திரும்ப அப்லோட் பண்ணிவிடுங்க ஓகேங்களா. ஓகே சார், தேங்க்யூ.